அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? திருப்போரூர் எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா பிரைப் கேட்டாங்க. நாங்கள் அதை கொடுக்கல, எங்கள் கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க, இந்த ப்ரைவேட் கம்பெனி மட்டும் சம்பாதிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஆனா அது என்ன தெரியல, ரொம்ப கரிசனமா நடந்துக்கிறீங்க. தேர்தல் நெருக்கத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல இவ்வளவு கரிசனமா நடந்துக்கிறீங்க. வெளியில வந்துருங்க, வெளியில வந்துருங்க, வெளியில வந்துருங்கன்னு. 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியோட நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்கிற விசிகாக்கு 8, நேத்து வந்து தேமுதிகாக்கு 10. வெக்கமா இல்ல? இப்ப திமுக தோத்துற போகுது இந்த எலெக்ஷன்ல. தோத்த பிறகு என்ன சொல்லணும்? ஐயா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லணும். ஆனா அந்த கட்சியில இன்னொரு முன்னாள் முதல்வர் இருக்காரு. அவர் 3 வாட்டி முன்னாள் முதல்வர், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. வேற கட்சியில இவருக்கு எதிரா முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து திமுக சேர்த்திருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன் தோத்த பிறகு 2 முன்னாள் முதல்வர் ஒரு கட்சியில் இருப்பாங்கன்னா பாருங்க. இதை விட திமுக டெஸ்பரேட்டா இருக்கின்றதுக்கு நான் வேற என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. தோக்க போறோம் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு. வேல்முருகன் போயிட்டாரு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ஸ்னேகன் சொன்னாரு, இந்த 2026 எலெக்ஷன்ல அடிக்கிற அடியில நடிகர்கள் வரவே கூடாதுன்னு. யாரடா சொல்றாருன்னு பார்த்தா ஐயா கமலஹாசன் தான் சொல்லியிருக்கிறாரு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவர் 26 தேர்தலுக்கே வரலடா அப்படின்னு போயிட்டாரு. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடாது என்றும் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் அறிவித்தார். ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், ஒரு நடிகர் சொல்றாரு, அவர் பேரை சொல்ல வருத்தப்பனக்கு, எந்த நாய்க்கும் நரிக்கும் நீங்க சீட்டு கொடுத்தாலும் நாங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் எங்க தலைமை சொன்னான்னு சொல்றாரு. அது தலைவர் அந்த இடத்துல நாய் நிப்பாட்டினாலும் நரிய நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்ற அளவிற்கு யார சொல்றாரு? கூட்டணி கட்சிகளை திமுக தலைமை சொன்னா நாய்க்கோ நரிக்கோ ஒரு ஓட்டு கேட்பாராம். கூட்டணி கட்சிகள் இப்படி நடத்துது திமுக. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டானே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். தமிழகத்தை எந்தெந்த இடத்துல தமிழகம் தலை குனிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன பட்டியல். 40,000 போக்சோ வழக்குகள் இந்த 4.5 வருஷம் பதியப்பட்டிருக்கு. 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்காங்க. இதை கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளவு திமுக காரன் பேர் வரும் தெரியல. 2.5 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். உன்னை சொல்லி குத்தலடா. வேற யார சொல்லணும்? அப்பன சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊறின பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு, அவனை சொல்லணும். அதுல ஒரு 103 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் மட்டும் கட்டியிருக்கு இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கு. பாத்துக்கங்க, இதுதான் இவங்களோட ஆட்சி. இவங்க எல்லா இடத்துலயும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற பில்லர் தான் இவங்களோட கூட்டணி ஆட்சி. அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. பெண்களுக்கு எதிரான குற்றம் மணிப்பூரை கேளுங்க, உத்தரப்பிரதேச கேளுங்க, நான் சொல்றேன் அதையும் கேளுங்க, எங்க நாங்குநேரியும் கேளுங்களேன், எங்க பிளாத்தி குளத்தையும் கேளுங்களேன். அதுக்கு பதில் சொல்லாம இங்க ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறதுதான் இந்த அரசாங்கமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு சாரை நீங்க பிடிச்சி உள்ள ஒழுங்கா போட்டிருந்தீங்கன்னா சாரையா சார் வந்திருப்பானா தமிழ்நாட்டில்? தினசரி ஒரு சார் கிளம்பி வரான். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த போது இந்த சாறுகளை பிடிக்கிறதுக்கே ஒரு தனிப்படை அமைக்கணும் போல இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. போதை பொருள் நீங்க முந்தியெல்லாம் கேள்விப்படுவீங்க, தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கு, ஆப்பிரிக்கா கண்டத்தில் போதை ஜாம்பவான்கள் பிடிபட்டார்கள். மொத்த சாம்ராஜ்யமும் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. கஞ்சா சுத்தமா இல்லைன்னு சொல்லல.
அப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அந்த போதைப் பொருள் கடத்தல இருக்கிற ஜாஃபர் சாதிங்கிறவர் முதலமைச்சர் பக்கத்தில் போய் நிற்கிறார். எப்படி அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்க? ஆக இல்லை என்று சொல்ல முடியுமா? அவங்களுக்கு திமுக உயர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? அரசியலும் ரீல்ஸும் ப்ரமோஷன்ஸும் மட்டுமே பண்ணுவீங்கன்னா எப்பதான் இந்த மக்களுக்கான அரசியலை பேசுவீங்கன்னு. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அது எப்போ? போன ஆட்சியில. இந்த தடவை இருக்கிற இளம் விதவைகள் அவங்க எல்லாம் திரும்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கங்க. உங்களுக்கு தெரியாது அதை பத்தி. இளம் விதவைகளே இப்ப இல்ல. எனக்கே சிரிப்பா இருக்கு. அவங்க செய்யறது எல்லாம் என்ன பாத்தீங்களா இல்லையா? நாங்க பொருளாதாரத்துல வளர்ந்துட்டோம். யார்கிட்ட கொண்டு போய் கதை விடுறீங்க? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நாங்க 11 இலக்கத்துல வந்துட்டு வளர்ந்துட்டோங்க, ரெட்டை இலக்கத்துல வளர்ந்துட்டோம். தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறது? தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ரெட்டை இலக்கத்துல வளர்ந்துருச்சுங்க. சரி, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பொருளாதாரம் அது 10 இலக்கத்துல வளர்ந்துருக்கு. இதெல்லாம் திம்பிங்களாடா? 10 அளவுக்கு தான் அள்ளி வாயில வைக்க முடியும், இல்லைன்னா விக்கிக்கிறோம்டா. சொந்தக்காரன், வேலைக்காரன், சமையல்காரன் எல்லா பேர்லையும் சொத்தை வாங்கிட வேண்டியது அவங்ககிட்டயும் சொல்றது இல்ல, இவங்களும் அதை அனுபவிக்கிறது இல்ல. கடைசியில பொசுக்குன்னு போய் சேர்ந்துறது, மொத்தமா அனாத சொத்தா போயிரு. இப்போ விசிகா, 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், மதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள் 24 கட்சி திமுகவில் கூட்டணி வச்சதின் காரணம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்டா. மதவாத சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. திமுகவில் கூட்டணி வச்சதின் காரணம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்டா. மதவாத சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. தாமரையை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள் இவர்கள் தானே. கருணாநிதி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. வாக்களிப்பீர் தாமரைக்குன்னு கரைவேட்டி கட்டிய திமுக கட்சிக்காரர்களை சந்து பந்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த செய்தவர்கள் யாரு? வேற யாரு? நான் தான். காவியோடு கூட்டணி வைத்தவர்கள் இவர் தான். 1999 யார் கூட்டணி வச்சா? இவங்க தான் வச்சாங்க. 2001 யார் கூட்டணி வச்சா? இவங்க தான் வச்சாங்க. மோடி மிகவும் நல்லவர்னு சொன்னது யாரு? இவங்க தான். முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை அம்மான்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? உடனே அவங்களுக்கு யாரோ வியூக அமைப்பாளர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அண்ணா யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்றது. இன்னும் இப்போ பயங்கரமான புகழாயிடுச்சு. அவ்வளவு பேர் அண்ணாவுக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ணா அவருடைய சமாதியில் புரண்டு படுத்திருப்பார், ஏன்டா என் பேரை கெடுக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தீய சக்தி ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும்னா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரானது. எங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளானே தேவையில்லை. அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்னு சொல்லுவாங்க, அடிக்கிறது தான் பிளானே.